வித் கோமாளி சீசன் 5ல ஆக்டர் திவ்யா துரைசாமி அவங்க செஞ்சு கட்டி அசத்தின கறி லீஃப் பன்னீரை எப்படி சிம்பிளாக சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக வேறு லெவலில் செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கருவேப்பிலை, 1/2 கப் புதினா, 2 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 மூடி எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 250 கிராம் பன்னீர் துண்டுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்து மேரினேட் பண்ணி 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எக்கச்சக்கமாக அள்ளி சதற விட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் துண்டுகளை இதில் கோட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாலில் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் துண்டுகளை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் 2 பக்கமும் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை எக்கச்சக்கமாக அள்ளி சதற விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு தாறுமாறாக வேறு லெவலில் இருக்கும்.